ஃபிசிக்கலாக நீங்கள் இருக்கிறதுக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வெஜினாவை திருப்பி நம்ம ரெஜுனேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நிறையவே வந்துருச்சு. ஆப்ஷன்ஸே இல்லை, ட்ரீட்மெண்ட்ஸே இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா நிறையவே ரீமேரேஜஸ் வந்து ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளினிக்லேயே நிறைய பேர் வருவாங்க, ஒரு 40 இயர்ஸ், 42, 46, இதில் ஒரு செல்ஃப் டவுட்டாக, மேம் இந்த ஏஜில் யாராவது ரீமேரேஜ் பண்ணிக்குவாங்களா, இல்லை நான் தான் உங்களுக்கு வந்து இதுதான் இந்த ஏஜில் பண்ணிக்கிறேன்னா, அப்படி நிறைய அவங்களுக்குள்ளாரே செல்ஃப் டவுட் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 50 இயர்ஸ் உமன்கே 50, 51 கூட ரீமேரேஜஸ் இப்போ ரொம்பவே பண்ணுறாங்க. ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் தாண்டி அவங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு கனெக்ஷன் வேண்டியிருக்குது, ஒரு எமோஷ்னலாக ஒரு கேரிங் வேண்டியிருக்கு. ஸோ இதுக்காகலாம் நிறைய பேர் வந்து இப்போ ரீமேரேஜஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷ்னலாக அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இதில் ஒரு ஒரு உமன் வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்க ஒரு வேளை பை சான்ஸ் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படிங்கும்போது நிறையவே வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, பெயின் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணலாம். இதில் பெருசாக ஒன்றும் ஆப்ஷன்ஸே இல்லை, ட்ரீட்மெண்ட்ஸே இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீமேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கலாக இருக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அவங்களுக்கு வந்து லூப்ரிகன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிவியராக ஒரு வெஜினல் ட்ரைனஸ் இருக்குன்னா நம்ம லேசர் மாதிரி போய்க்கலாம், இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரியான சில எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ் இருக்குது, ஹார்மோன் தெரப்பீஸ் இருக்குது. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையவே வந்து பிஆர்பி, ஸோ நம்மளோட ஓன் பிளட் எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வெஜினல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ரெஜினுவேஷனுக்காக சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபிசிக்கலாக நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, நம்ம இன்டிமேட் டைம்ஸில் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது, ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னால ஒரு ஃபிசிக்கலாக இருக்கிறதே நீங்கள் தள்ளி போடுறது, இல்லை இன்டிமேட் ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு மாதிரி பேர்டன் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்காக நீங்கள் ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, ரீமேரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஃபிசிக்கலாக நீங்கள் இருக்கிறதுக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 50 இயர்ஸ் தாண்டிட்டு ஒரு மெனோபாஸ் எல்லாம் நீங்கள் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெஜினால பெயின் இருக்குது, இல்லை டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இல்லை டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது, இச்சிங் இருக்குன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே இப்போ லேசர், ஹார்மோன் தெரப்பீஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்குது. நம்ம வெஜினாவை திருப்பி நம்ம ரெஜுனேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நிறையவே வந்துருச்சு. அதுவும் இந்த சமீப காலமாக நவீன முறைகளில் ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்ஸும் கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை வெஜினல் இச்சிங் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் தெரிவிக்கணும், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.